ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். ஸ்ரீ குருப்யோ நமஹ. பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாகஜ பஜதாம் கல்பவக்ஷாக நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தபகென்பத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதக பிரபு. எனதர்ம குருநாதர் திருமுக புதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி இன்றைய நிகழ்வுக்கு செல்வோம். நம்ம என்ன பார்க்க போறோம் இன்னைக்குன்னா பஞ்சாங்கம். பஞ்சாங்கம்ங்கிறது எத்தனை ஒரு ஜோதிட அடிப்படையான விஷயம். ஜோதிடத்தில் இது கண்டிப்பாக இது தெரிஞ்சே இருக்கணுமானா கண்டிப்பாக தெரிஞ்சே இருக்கணும். அதுக்கு முன்னாடி ஐயாவினுடைய என்னோட குருநாதருடைய மெய்மொழிகளில் ஒரு மெய்மொழியை நம்ம பார்ப்போம். நட்சத்திரம் வழியே கொடுக்கும், நட்சத்திரம் வழியே கொடுக்கும் ஆற்றல் என்பது, நட்சத்திரத்தை வழியா நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது நமது கர்ம பதிவுகள் ஆகும். நட்சத்திரம் வழியே நமக்கு பெறப்படக்கூடிய ஆற்றல் என்பது நமது கர்ம பதிவுகள். நட்சத்திரம் வழியே கொடுக்கும் ஆற்றல் என்பது நமது கர்ம பதிவுகள் ஆகும். அப்போது ஜோதிடத்தில் நட்சத்திர புள்ளிகள் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இங்கே நமக்கு சொல்லியிருக்காரு. எண்ணங்களின் வலிமையே ஒரு மனிதனை உருவாக்குகிறது. எண்ணங்களின் வலிமையே ஒரு மனிதனை உருவாக்குகிறது. ஆனால் கிரகங்கள் வெளிவிட்டால்தான் எண்ணங்கள் தோன்றும். எண்ணங்கள் தோன்றது மாத்திரம் இல்லை, எண்ணங்கள் ஈரேறும். இந்த ரெண்டுமே மெய்மொழிகள், ஐயாவினுடைய மெய்மொழிகள். பஞ்சாங்கம் ஜோதிடம் பல வகையான பிரிவுகளாக இருக்குங்க. கோலம் அப்படின்னு ஒன்று இருக்குது, கணித ஸ்கந்தம், கோலஸ்கந்தம் அப்படின்னு 2 பிரிவுகள். அதுக்கப்புறம் ஜாதக ஸ்கந்தம், அப்புறம் முகூர்த்தம், நிமித்தம், இப்படி 6 வகையாக இந்த ஜோதிடம் பிரிந்திருக்கு. கணிதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கால்குலேஷன், எல்லாமே கணக்கீடுகள். கோலம் அப்படிங்கிறது கோள்களை பற்றிய அறிவு. ஜாதகம் என்பது இது 2ஐயும் வைத்து கொண்டு நம்ம நிர்ணயிக்கக்கூடிய விஷயம். அடுத்தது பிரஷ்னம். 4வது பிரஷ்னம்னா இப்போ கேட்கக்கூடிய ஒரு நேரத்திற்கு சொல்லப்படக்கூடிய பதில்களை நிர்ணயிக்கக்கூடியது. முகூர்த்தம், நிமித்தம்னு 6. இதில் இந்த முகூர்த்தம் அப்படிங்கிற விஷயத்துக்கு மட்டுமல்ல, ஒரு ஜாதகம் உருவாகிறதுக்கு காரணமே எதுவாக இருக்குன்னா பஞ்சாங்கம் தான். பஞ்சாங்கத்தை வைத்து கொண்டு தான் நம்ம ஒரு ஜாதகத்தை கணிக்க முடியும். இன்றைய கோல்சார நிலைகள், இன்றைய திதி, இன்றைய நட்சத்திரம் எல்லாமே பஞ்சாங்கத்தோட அடிப்படை. அப்போ பஞ்சாங்கம் அப்படிங்கிறது ஜோதிடத்தினுடைய அடிப்படை ஆதார நாதமாக விளங்குகிறது. இப்போ பஞ்சாங்கத்தில் 5 அங்கங்கள் இருக்கு. எதுக்கு இந்த பஞ்சாங்கம் இன்னி முக்கியமாக பயன்படுதுன்னா, முகூர்த்தம் அப்படிங்கிற பிரிவுக்கு இந்த பஞ்சாங்கம் பயன்படுது. முகூர்த்தம்னா கால நிர்ணயம் அல்லது காலத்தை சரியாக எனக்கு அனுகூலமாக பயன்படுத்துது. டைம் டியூனிங். எனக்கு அனுகூலமாக என்னுடைய பிறப்பு லக்னம், என்னுடைய பிறப்பு ராசி, என்னுடைய பிறப்பு விஷயங்களுக்கு தகுந்தாற்போல் ஒரு நாளை பயன்படுத்தி அதில் நல்லவைகளை செய்வது அல்லது வெற்றியை காண்பதுங்கிறதுக்கு பஞ்சாங்கம் ரொம்ப அடிப்படையாக தேவையாக இருக்கு. பஞ்ச அப்படின்னா 5. பஞ்சன்னா 5. அங்கம்னா உறுப்புகள். நமக்கு உடம்பு இருக்கு, உடம்புல எப்படி உறுப்புகள் இருக்குது? கை, கால், காது, மூக்கு எல்லாம் உறுப்புகள் தான். இந்த உடல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள் மாதிரி பஞ்சாங்கம்னா 5, அதுக்கு இருக்கக்கூடிய அங்கங்கள் உறுப்புகள்ங்கிறது. பஞ்சன்னா 5 உறுப்புகள், 5 உறுப்புகளை கொண்டது. என்னென்ன இருக்குதுல? 1 வாரம், அதாவது கிழமையை சொல்லக்கூடியது வாரம். 2வது திதி. திதி அப்படிங்கிறது நாள் கணக்கீடை குறிப்பிடுவது தான் திதி. 3வது நட்சத்திரம். 4வது யோகம். யோகம்னா சித்த யோகம், மரண யோகம். அதே போல் நம்ம ஜாதகத்துல எல்லாம் சொல்றாங்க கஜகேசரி யோகம், குருமங்கள யோகம், அந்த யோகம் கிடையாது. அது சித்த யோகம், மரண யோகமும் கிடையாது. இந்த யோகம்ங்கிறது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த பாகை முறையினுடைய கணக்கீடு, தூரத்தை கணக்கிட்டு அதனுடன் 93.20 அப்படிங்கிற ஒரு கூட்டு, இதை கூட்டி
அதன் மூலியமாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு பாயிண்ட், ஒரு புள்ளி, மையப்புள்ளி, அது யோகம். எல்லார் ஜாதகத்திலும் அப்படி தான் கணக்கிடுறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு யோகத்தில் இதை நாம யோகம் அப்படின்னு இதை கூப்பிடுவாங்க. அவனுக்கு என்னையா யோகக்காரன் அப்படின்னு சொல்றது இல்லைங்களா? யோகக்காரன் அப்படின்னா நீங்கள் பிறந்த யோகமும் நல்லா இருக்கணுங்கிறத சொல்லுது. அதுதான் யோகம். அப்போ உங்களோட லக், உங்களோட அதிர்ஷ்டம் தான் யோகம். யோகம்னா இன்னொன்று சந்நியாச யோகம் இருக்கு, பரதேசி யோகம் இருக்கு, எல்லாமே யோகம் தான். பட் இந்த யோகமும் அதுவும் வேறு அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. சித்த யோகம், மரண யோகம், அமிர்த யோகத்துக்கும் நம்ம சொல்ற இந்த பஞ்சாங்கத்தில் 4வது அங்கமா வரக்கூடிய யோகத்துக்கு சம்பந்தம் இல்லை. இதுல புரிதல் வச்சுக்கோங்க. 5வதா இருக்கிறது கரணம் அப்படின்னு. இந்த 5 விஷயங்கள் சேர்ந்தது தான் பஞ்சாங்கம். என்னங்க பலன் இதனால அப்படின்னு கேட்போம். திதே அஸ்து ஐஸ்வர்யமாப்னோதி. ஒருவர் பிறந்த திதியை பிடித்து கொண்டால், திதிக்குண்டான தெய்வத்தை வழிபடுவதால், அந்த திதியில விரதங்களை மேற்கொள்வது, இதனால் ஐஸ்வர்யமாப்னோதி, உங்களுடைய பொருளாதார மேன்மையை உருவாக்கும். வாராத் ஆயுஷ்யவர்தனம். நீங்க பிறந்த கிழமை இருக்கு பாருங்க, கிழமையினுடைய அதிபதி, அதற்குண்டான தேவதையை வணங்குதல்ங்கிறோம். அதை பிடிச்சுக்கிட்டோம்னா ஆயுள் விருத்தி, ஆயுசு விருத்தியாகும். நட்சத்திராத்து ஹரதே பாப்பம். நட்சத்திராத்து ஹரதே பாப்பம். நட்சத்திரம், பிறந்த நட்சத்திரம் தான். இப்பதான் நான் ஐயாவினுடைய அந்த மெய்மொழி சொன்னேன். நட்சத்திரங்களின் வழியே கொடுக்கும் ஆற்றல் என்பது நமது கர்ம பதிவுகள்னு சொன்னார். அதுதான் இங்க இந்த பஞ்சாங்கமும் சொல்லுது. நட்சத்திராத்த ஹரத்தே பார்ப்போம். பாப வினை, புண்ணிய வினை, நல்ல வினைகள், தீய வினைகள் 2 நம்மளுடைய வாழ்க்கையில், எல்லார் வாழ்க்கையிலுமே இருக்கு இல்லையா? நல்லதும் செஞ்சிருப்போம் ஒரு பக்கம், கெட்டதும் செஞ்சிருப்போம். ஒரு பக்கம் திட்டிருப்போம், ஒரு பக்கம் கொஞ்சிருப்போம், ஒரு பக்கம் தட்டி கொடுத்து போயிருப்போம், ஒரு இடத்துல தட்டி விட்டுருப்போம். தட்டி கொடுத்து அவருக்கு வாய்ப்பை உருவாக்கியிருப்போம். ஒரு இடத்துல என்ன பண்ணியிருப்போம்னா அவனுடைய வாய்ப்பை நம்மளே தட்டி விட்டுருப்போம். சரி, 2மே இருக்கு. அப்போ இதுதான் கர்ம பதிவுகள். நம்ம ஒரு விஷயமா நடத்த ஏற்படக்கூடிய இதுதான் கர்ம பதிவு. இதுக்கு காரணம் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் நாம் விரதமோ, அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வத்தையினுடைய வழிபாடுகளை செய்ய ஹரத்தே பாபம், உங்களுடைய கர்ம வினையை குறைக்கலாம். அவ்வளவுதான். யோகாத்து ரோக நிவாரணம். யோகம், நம்ம பிறப்பு யோகம் இருக்கு. விஷ்கம்பம், பிரீத்தி, ஆயுஷ்மான், சௌபாகியம் அப்படின்னு 27 யோகங்கள். இதுல நம்ம ஒரு யோகத்துல பிறந்திருப்போம் இல்லையா? அந்த யோகத்தை பயன்படுத்தினால் ரோக நிவாரணம். வியாதி எப்ப பார்த்தாலும் வீட்டுல படுத்திட்டே இருக்கியா, நோய் நொடி. அப்ப அந்த யோகத்தை பிடித்து கொண்டு அந்த யோகத்திற்கு உண்டான தெய்வங்களை வழிபடுவது முன்னால வியாதிகள் நிவர்த்தி அடைவோம். அடுத்தது கரணம். கரணாத் காரிய சித்திஞ்ச. கரணம் தான் காரியம். கரணத்தோட அடிப்படையில் தான் ஒருவருடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அவருடைய ஜீவனம், அவருடைய நிஜமான விதி படிப்பு என்னங்கிறத இந்த கரணத்தை வைத்து சொல்லிவிட முடியும்னு ஜோதிடம் சொல்லியிருக்கு. இந்த 5 அங்கங்கள் தான் பஞ்ச அங்கங்கள் அப்படின்னு சொல்லுது. நமக்கு தெரியும் 7 கிழமைகள் இருக்கு. வளர்பிறை 15 திதி, தேய்பிறை 15 திதி. வளர்பிறை 15 திதி, தேய்பிறை 15 திதி. இது 30 நாட்கள். 27 நட்சத்திரங்கள். 27 யோகங்கள். நட்சத்திரம் எப்படி 27 இருக்கோ அதே போல 27 யோகங்களும் 27. 11 கரணங்கள். கரணம் மாத்திரம் 11. இந்த கரணம் என்பது ஒரு திதியினுடைய பாதி. ஒரு திதிங்கிறது ஒரு 12 பாகை, அதாவது டிகிரி. அப்போ அதில் 6 பாகை திதி. அப்போ ஒரு நாளைக்கு 2 கரணங்கள் வரும். ஒரு நாளைக்கு ஒரு திதி இருக்கும், 2 கரணங்கள் வரும். ஒரு சில நாட்கள் காலையில் ஒரு திதி, மத்தியானத்துக்கு மேலே ஒரு திதிங்கிறதெல்லாம் வரும். ஸோ இது திதிகள், இதெல்லாம் தான் பஞ்சாங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிக்குது. அடுத்ததாக எல்லாருக்கும் இந்த பஞ்சாங்கம் அப்படிங்கிறது எளிமையான ஒரு புரிதலுங்க. இன்னைக்கு ஒரு நாள் இருக்குது, இன்னைக்கு காலையில், இன்னைக்கு என்ன ஞாயிற்றுக்கிழமை, நவமி திதி, இன்னைக்கு ஒரு நட்சத்திரம் போகும், இந்த நட்சத்திரம், இன்னைக்கு ஒரு யோகம், ஒரு கரணம். இதை ஒரு ஜோதிடம் படிக்கக்கூடியவர்கள் மட்டுமல்ல, வீட்டில் இருக்கிறவங்க நீங்கள் இந்த நட்சத்திரத்தையும் இந்த 5 விஷயங்களையும் சொன்னாலே நமக்கு நன்மைகளை கொடுக்கும். பஞ்சாங்க பலமுச்சத்தை, இந்த 5ஐயும் தெரிந்து கொண்டாலே பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இருக்கக்கூடியது நாளிகைன்னு ஒரு விஷயத்தை போட்டு எல்லாரும் குழப்பிக்கிறோம்.
ஒரு நாளிகை அப்படிங்கிற கணக்கீடுங்கிறது நம்மளுடைய பழமையான ஜோதிட கணக்கீடு. நாளிகையாக தான் எல்லாத்தையுமே பிரிச்சிருந்தாங்க. அப்புறம் தான் கடிகாரம், மணி நேரம் என்பது பிரிச்சது. அப்ப நாளிகையை வந்து நம்ம கடிகார மணியோட கூட்டி பார்க்குறப்ப தான் நமக்கு இந்த கடிகார மணி தெரியும். அந்த காலத்துலலாம் சூரிய உதயாதி நாளிகை தொடங்கி அப்படின்னு தான் ஜாதகம் எழுதியிருப்பாங்க. சூரியன் உதயமானதிலிருந்து எத்தனை மணி நேரத்தில் குழந்தை பிறந்ததுங்கிறது தானே கணக்கு. இப்போ இன்னைக்கு காலையில் 6:30 மணிக்கு சூரிய உதயம், இன்னைக்கு ஒரு 10 மணிக்கு காலையில் குழந்தை பிறக்குதுன்னா சூரிய உதயத்திலிருந்து எத்தனை மணி நேரம் கழிச்சு பிறந்திருக்கு அப்படிங்கிறத கணக்கெடுக்கிறோம். அதை நாளிகையை மாற்றுறோம். அப்போ சூரியன் 6:30 மணிக்குங்கிறது 10 மணிக்கு குழந்தை பிறக்குது, சரியாக 10 மணின்னு வச்சுப்போம். 6:30லேருந்து 7 மணி வரைக்கும் ஒரு 1/2 மணி நேரம், 7 மணியிலேருந்து 10 மணி வரைக்கும் 3 மணி நேரம். அப்போ 3.5 மணி நேரம் சூரிய உதயத்திலிருந்து தொடங்கி சென்றிருக்கிறது. இதை நாளிகையாக மாற்றணும் அல்லது நாளிகையாக இருக்கிற விஷயத்த மணியாக மாற்றணும். இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. ஒரு நாளிகைங்கிறது 24 நிமிஷங்க. ஒரு நாளிகைங்கிறது 24 நிமிடம். 2 நாளிகைங்கிறது 48 நிமிஷம். இப்போ ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை நிமிஷம் நமக்கு? ஒரு மணி நேரம்ங்கிறது கடிகார நிமிடம் எவ்வளவு? 60 நிமிடம் தான் ஒரு மணி நேரம்னு எடுத்துக்கிறோம் இல்லையா? அப்போ ஒரு நாளிகைங்கிறது 24 நிமிஷம் தான் இருக்குது. ஆனால் கடிகார மணி நேரம் எவ்வளோ இருக்குது? 60. இந்த 60ங்கிறது எழுதிக்கங்க. ஒரு நாளிகைங்கிறது 24 நிமிஷம். இது இங்கே பக்கம் எழுதுங்க. ஒரு நாளிகை 24, 2 நாளிகைங்கிறது 48 நிமிஷம் ஆச்சு. அப்போ இந்த 60 நிமிஷத்தில் எவ்வளவு இன்னியும் நமக்கு பாக்கி பார்க்க வேண்டியிருக்குன்னா 12 நிமிஷம் மிச்சம் இருக்குது அந்த ஒரு மணி நேரத்தில். அப்போ 24ல் பாதி எவ்வளவு? 12. அப்போ 12. அப்போ ஒரு மணி நேரத்திற்கு 2.5 நாளிகை. ஒரு மணி நேரத்துக்கு 2.5 நாளிகை. அப்போ இப்போ பிறந்தது 3.5 மணி நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டோம். ஒரு மணி நேரத்துக்கு 2.5 நாளிகைன்னா 3 மணி நேரத்துக்கு 2.5 கூட்டல் 2.5 5 கூட்டல் 2.5 எவ்வளவாச்சு? 7.5. 7.5 நாளிகை ஆயிடுச்சு. இன்னொரு 1/2 மணி நேரம் இருக்குது. அப்போ 24 நிமிஷம் அதில் எடுத்துக்கோங்க. இப்போ திருப்பியும் ஒரு நாளிகை 7.5 1 8.5 நாளிகை ஆயிருக்கு. 8 நிமிஷங்கள் பாக்கி இருக்குது. அதையும் வந்து நம்ம நாளிகையாக கணக்கெடுக்கணும். அப்போ நான் நாளிகையை மணியாக மாற்றணும். என்ன பண்ணுறோம்னா 24 நிமிடம்ங்கிறது ஒரு நாளிகைன்னு எடுத்துக்கோங்க. அது எத்தனை நாளிகைன்னு சொல்லியிருப்பாங்களே, 10 நாளிகைன்னா 10 பெருக்கல் 24ன்னு போட்டிங்கன்னா 240. இந்த 240 60ஆல் வகுத்துருங்க. அப்போ 4 மணி நேரம் அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த சூரிய உதயம் எவ்வளவுங்கிறது அது கண்டிப்பாக சூரிய உதயம் எத்தனைன்னு தெரிஞ்சால் தான் இதை நீங்கள் கணக்கீடு செய்ய முடியும். இந்த நாளிகை கணக்கீடு அப்படிங்கிறதெல்லாம் ஜோதிடத்தில் ஆரம்ப நிலை பாடமாக, ஜோதிட ஜாதக கணித பாடமாக சொல்லி கொடுக்கப்பட்ட விஷயம். ஸோ இன்றைக்கி எல்லாமே நம்ம கை கணக்கீட்லேயே இருக்குது. நிறைய விஷயங்கள் கூகுள் சர்ச்சில் கிடத்திங்கன்னா நாளிகையை மணி ஆக்கன்னு ஒரு கணக்கே கிடைக்கும். அதை எடுத்து வச்சிட்டிங்கன்னா எத்தனை நாளிகைக்கு எத்தனை மணி அப்படிங்கிறது இருக்கும். அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கண்டிப்பாக அந்த பிறந்த நாளிகையை கண்டிப்பாக நம்ம கணக்கீடு செய்ய முடியும். நன்றி. அட்சயலக்ன பத்ததி ஜோதிடத்தை இதே போல் அடிப்படை பஞ்சாங்கத்திலிருந்து கற்றுக்கொள்ள அனைவரும் முயற்சியுங்கள். அடுத்ததாக ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி புதிய அட்சயலக்ன பத்ததி ஜோதிட வகுப்புகள் ஆரம்பமாகுது. கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள். ஒரு வாழ்க்கையினுடைய பாடத்தை நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். வாருங்கள். அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடத்துடன் வளரும் லக்னம் மாறும் வாழ்க்கை. உங்கள் வாழ்க்கையும் மாறட்டும். நன்றி, வணக்கம். சித்தர் பூமி